ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு பேனில் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி ஃபஸ்ட்டு அதை தாளிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா தாளித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும். இந்த அளவு இருக்கணும் உங்களுக்கு. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ கண்டிப்பாக இருக்கணும். சிந்தாமணி சிக்கனுக்கே டேஸ்ட்டு வந்து இந்த சின்ன வெங்காயம் தான். நான் இதை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும். இது நல்லா மசியறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா மசியணும். மசிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். உங்களுக்கு வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாகும். 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு. லோலே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். சிந்தாமணி சிக்கனுக்கே வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் சேர்ப்பாங்க. ரெண்டும் தான் உங்களுக்கு, வேறு எதுவுமே இதோட ஃப்ளேவர் கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து 4 காஷ்மீரி மிளகாயும் 4 சாதா மிளகாயும் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க விதைகள்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாய் எதுக்காக எடுத்திருக்கேன்னா கலருக்காக வேண்டி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்க்கலன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கலர் வந்து அந்தளவுக்கு வராது. இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இது வந்து உங்களுக்கு மூடி போட்டு லைட்டாக குக் ஆகணும். கண்டிப்பாக மிளகாயில் விதை இல்லாமல் தான் சேர்க்கணும். விதையோடு சேர்த்திங்கன்னா பயங்கர காரமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். இப்போ வெங்காயமும் இதுவும் நல்லா சேர்ந்து வரும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து அப்படியே சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி 1/2 கிலோ சிக்கனுக்கு உங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சிந்தாமணி சிக்கனுக்கு சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சதுனால நான் இதை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அது இல்லாமல் கூட செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்யும் போதும் இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இப்போது அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வந்து லைட்டாக உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இங்கே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்களோட அளவு பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். இடையில எடுத்து அப்பப்போ கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாய் இங்கே சேர்த்துருக்கிறதுனால இவ்வளோ கலர் உங்களுக்கு வந்திருக்கு. அது தண்ணியில் ஊற ஊற உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா மஞ்சத்தூள் சேர்க்கும் போது கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து வரமிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா ரொம்ப காரமாக போன மாதிரி இருக்கும். அப்படியே இல்லை எனக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட பிரியம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் வந்து ஒரு 8லேருந்து 10 பீஸ் வந்து கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நல்லா பொரியணும், நல்ல ஒரு ப்ரௌன் ஆகணும். நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகி ரெடி ஆகும். இதை வந்து அதுக்கு மேலே வந்து தாளிப்பு மாதிரி விட்டுற வேண்டியது தான். சிக்கனோடு சேர்த்து இந்த மாதிரி தேங்காயை நல்லா வறுத்துட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் இந்த தேங்காயும் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும்.